சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு குறை எமக்கு வந்துவிட்டால், எமக்கு ஒரு குறை தென்பட்டு விட்டால், நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? உரியவரிடத்திலே உரிய நாம் எப்படி செயற்படுத்துகிறோம் என்பதில் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய அவுரத் ஒரு குறையை பின்தொடர்கிறாரோ அல்லாஹ் இவருடைய குறையை பின்தொடர ஆரம்பிக்கிறான். யாருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர ஆரம்பிக்கிறானோ அவரை நடுவீட்டில் வைத்தாவது அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, எவ்வளவு டேஞ்சரான, எவ்வளவு ஆபத்தான விடயம் இது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு செய்தி வந்தால் அதை அப்படியே நாம் ஒன்றுமே ஆராயாமல் அப்படியே நாம் ஷேர் பண்ணி விடுகிறோம். இதனுடைய பாரதூரம் என்ன சகோதரர்களே? இதனுடைய பாரதூரம் என்ன? நாம் சர்வசாதாரணமாக ஒரு ஆலிமை பற்றி ஒரு குறை வந்தால், ஒரு அழைப்பாளரை பற்றி குறை வந்தால், அல்லது என்னுடைய கோபத்தில் உட்பட்டவருடைய குறை வந்தால் எதுவுமே பார்க்காமல் ஷேர் பண்ணி விடுகிறோம். சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் பாவம் செய்கிற ஒருவர், அவருக்கு அல்லாஹ் பகலிலும் இரவிலும் கையை ஏந்தி வைத்திருக்கிறான், கையை மன்னிப்பதற்காக நீட்டி வைத்திருக்கிறான். அவர் தௌபா செய்து மீண்டு விட்டார் என்றால், கண்ணியமானவர்களை, நாம் எப்படி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கப் போகிறோம்? இது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல. இது சமூக வலைதளம் என்பது ஒரு ஷேர் பண்ணிவிட்டால் உலகம் முழுக்க போய்விடும், உலகம் முழுக்க போய்விடும். எனவே சகோதரர்களே, அவதானமாக இருந்து கொள்ளுங்கள், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அவர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அவர் தௌபா செய்து மீண்டு விடுவார். அல்லாஹ்விடத்திலே அவர் புண்ணியவானாக போய்விடுவார். நாம் எந்த செய்தியை பகிர்ந்தோமோ அந்த செய்தியை நாம் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருக்கு கேவலம் உண்டாகிறதோ சகோதரர்கள் குற்றத்தை சுமக்க வேண்டி வரும், குற்றத்தை சுமக்க வேண்டி வரும். எனவே இதற்கு முன்னால் யாராவது செய்திருந்தால், யாரை பற்றி நாம் குறையாக நாம் செய்யாமல் இருந்தால், பகிர்ந்திருந்தால், உரியவரிடத்திலே நாம் சென்று அதற்கு மன்னிப்பு கோருகிற வரைக்கும் அல்லாஹ் என்னை மன்னிக்க தயாரில்லை. சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அடியாருடைய விஷயத்தில் அவனுக்கும் அடியாருக்கும் இடையில் உள்ள பாவத்தை மன்னிப்பான். அடியானுக்கு செய்கிற குற்றத்தை உரியவன் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதுதான் நியதி என்பதை சகோதரர்களை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.